ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தக்காளி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. அங்கே நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். பல்லாரி வந்து மீடியம் சைஸ் 5, தக்காளி மீடியம் சைஸ் 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி வந்து 2 இஞ்சி, அப்புறம் 2 பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் ஒரு பாக்கெட். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, கல்பாசி இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். இது நல்லா வதங்கினா தான், வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நமக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி வந்து புதினா இலை. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் நான் வச்சுருக்க 2க்கு 1.5 போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இதில் வந்து பொறுமையாக பண்ணால் நமக்கு நல்ல பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் பெருசாக இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மற்றெல்லாம் நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இதை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நமக்கு வேகலை, இன்னும் கொஞ்சம் நம்ம மூடி வைக்கணும். நல்லா கூலாக வந்தால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிற்பாடு இப்போ இந்த சமயத்தில் நல்லா வெந்துருச்சு. ஓரளவு நல்லா பக்கத்தில் வந்து கிண்டி விட்டே இருக்கணும், இல்லாட்டா பிடிச்சிரும் கீழே. இப்போ வந்து நமக்கு நல்ல தக்காளி மசிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாக்கெட் தயிர் ஆட் பண்ணுறேன். ஆரோக்கியா தயிர் போட்டப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் மேலே கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அளவு தண்ணி ஊற்றணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு நான் 2 கிளாஸ் அப்படிங்கிற விதத்தில் எடுத்துருக்கேன். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி. இதாங்க கணக்கு. நம்ம வீட்டில் போடுற அரிசி வந்து அப்படி தான். இதே சமயத்தில் சீரக சம்பா, ஒரு பாஸ்மதி அப்படின்னா 1க்கு 1.5 தான் வைக்கணும். இப்போ நான் இதில் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிற்பாடு இப்போ நான் வந்து அரிசியும் வடித்து வச்சுருக்கேன். கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும், பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை வந்து உள்ளே தட்டிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு புளிப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டு, இப்போ எனக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் தேவை. அதனால் நான் இதுலேயும் அரைக்கும் கம்மியாக தான் லெமன் கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம பிழிஞ்சிட்டுக்கலாம். நம்ம லெமன் வந்து பிழியும்போது அரிசி வந்து உடையாமல் இருக்கும், குழையவும் செய்யாது, உதிரியாக கிடைக்கும். இப்போ தண்ணியும் அரிசியும் லெவலாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். ஓரளவு நமக்கு வந்து லெவலாக தான் இருக்குது. அரிசி நமக்கு வெள்ளையாக இருக்குது. நம்ம காஷ்மீர் தூள் யூஸ் பண்ணியிருக்கலாம். சரி பார்க்கலாம், எடுத்துக்கிறேன். இது வந்து தயிர், வெங்காயம், அதுக்கு சைடிஷ்
இப்போ வந்து நம்ம தம் போட்டுருவோம். தம் வச்சுட்டேன் கரெக்டாக எண்ணி 25 நிமிஷம். இதே பாசுமதி சீரக சம்பான்னா 15 நிமிஷம் தான். இது நமக்கு 20 நிமிஷம். கல்சட்டியை தான் வச்சுருக்கேன் நான். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். என்ன அப்படின்னா எனக்கு வந்து மலரலை. அதாவது இப்போ சீரக சம்பாதுன்னா மலர்ந்துருக்கும், எனக்கு மலரலை. அது ஒரு வருத்தம். சரி நமக்குன்னு வந்தது. அதனால் நமக்கு அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டலை. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு பகுதியாக டேஸ்ட்டும் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.